भक्तजनार्तिगस्तु गोपितत्वन्येषु अभिजातिसूर्यं सम्पेवगारसंगन्यवत्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजनचन्द्रयोगदृश्यां साक्षात् मां करुणया कमलामिवान्यां गोदावनशरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोद्धगवतोऽस्यदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा बुद्धि प्रपद्ये। नवद्यानां सत्यां सम्पदां शरणं भवभीतानां शरभोगमुनीश्वरं श्रीमद्रङ्गशतारि सम्यमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरविद्वहार्यजलचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणयोगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाभ्यं नारायणाद्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीपते श्रीलक्ष्मीर्मदीयपादुकादेवक श्रीवन्त्रगोप श्रीनारायणचिन्तमहादेशिकाय नमः। श्रीपते श्रीवन्त्रगोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्पोद्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिधरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सविधिगलितं या फलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளருக்கு பண்ணு நிற்பாவை படுப்பதியம் இசை பாடி கொடுத்தாள் ரத்வா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை செல் சூடி கொடுத்த சுடருடைய பொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கனை விதியின்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கி. வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகையார் சித்திரஞ்சி அங்கப்பறை உண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை இப்போதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோம் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாவாய். இன்னைக்கு வியாக்கியானம் பார்க்க வேண்டிய பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அப்படினால் உந்தன்னை சிறுபேரடை திறவும் சீரியருளாதே இறைவானீதாராய் பரையேகோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஏற்கனவே மாலை மணிமன்னா பாசுரத்துல ஊராருக்காக தான் பிரார்த்திச்சதை சொல்லி முடிச்சா. அடுத்தது இப்போ போன பாசுரத்துல அவள் பகவானுடைய குணானுசந்தானத்தை பண்ணி அவனோட சேரும் பொழுது ஆத்மாத்மியங்கள்ல நசையற்றபடி அவனோட சேர்ந்திருந்தால் ஆத்மாத்மியங்கள்ல நசை இருக்கும். அவனுக்கு உகந்த ஆத்மாத்மியங்களை தானும் விரும்புவதாகவும் அவன் விரும்பாத ஆத்மாத்மியங்கள் தனக்கும் தேவையில்லை என்று சொல்லுது. இது சேஷத்துவம் ஞான பூர்ச்சியா இருக்கிறதுக்குத்தான் இது பொருந்தும். அப்போ அப்படிப்பட்டதை விஞ்ஞாபிச்சா. அடுத்தது இப்போ துவய மந்திரத்துல அவள் ரகசிய விஷயத்தை மேலோட்டமாக சொல்லணும், அதை ஆச்சாரியாளர்கள திணிக்கணும் என்பதற்காக துவயமந்திரத்துல சரணாகதிக்கு கரணமந்திரமாக துவயமந்திரத்தினுடைய முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கறவைகள் பிஞ்சத்து என்கிற பாசுரத்திலேயும் இரண்டாவது வாக்கியத்துடைய அர்த்தத்தை சிற்றுஞ்சிற்காலையும் அவள் சாதிக்கிறார். அதனால அதுல கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைக்கிறவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறை. இந்த பாசுரங்கள்லாம் மனசுல வச்சுட்டுதான் அந்த கத்திய திரயத்தோட ஃப்ளோ கூட இருக்கு. இதுல கேவலம் பிரார்த்தனை பண்றது மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய கார்பண்யத்தை சொல்லி, கார்பண்யம்னா ஏழ்மை, சரணாகதிக்கு தகுதியே ஏழ்மை தான். ஏழ்மை அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல பக்தியோகம் பண்றதுக்கு உண்டான சக்தி முதலியவை இல்லாமல் இருக்கிறது. ஆகையினாலே அந்த ஏழ்மை தான். அதாவது அநாத ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்துல, சேரணுன்ற பட்சத்துல அம்மா அப்பா இருக்கக்கூடாது, அவ வச்சுட்டு போன சொத்து இருக்கக்கூடாது, கோடிக்கணக்கான சொத்து இருக்கக்கூடாது. அப்போ அநாதையா இருக்கிறது தான் குவாலிபிகேஷன் அநாத ஸ்கூல்ல வாசிக்கிறது. அப்போ
அதே என்ன பண்ண எங்க எல்லாத்துக்கும் நில் நில் போடணும். ஃபாதர் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவர்கள் வைத்து போன சொத்து இல்லை, கார்டியன் இல்லை, எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னு போடுறதுதான். அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒண்ணு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, சொத்து இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவா, இல்லை 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 இல்லைன்றதுதான் இவனுக்கு குவாலிபிகேஷனே ஆகும். அது மாதிரியாக கர்மயோகத்தை அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தை அனுப்பிச்சு, அல்லது கர்மயோகத்தாலேயோ முதல்ல ஆத்மாவலோகனம் வரணும். உலகத்துல பொதுவாக யோக விஷயத்திலேயே வேண்டாம், பக்தி யோக விஷயத்திலேயே வேண்டாம், பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ கேள்வி, ஊர் வழப்பு, ஊர் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுப்பான். ஆனா நான் யார் என்கிற கேள்விக்கு பதில் வராது. நான் யார் என்கிற கேள்விக்கு முதல்ல பதில் வந்தவர் தான் ஆத்ம ஜீவனத்துக்கு வழியை தெரிப்பான். அதுக்கப்புறம் தான் பகவான்ன்றது கூட. ஏன்னா நான் யார் அப்படின்னா நான் பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சாவுக்கு அப்ப அம்மா யாரு, அம்மாவுக்கு அம்மா ஸ்தானம் எவ்வளவு வசந்தது, அவளை நாம ஏன் பார்த்துக்கணும், அவளுக்கு ஏன் சுசூஷை பண்ணணும், எல்லாமே அதுக்கு மேல தொடரும். அப்போ முதல்ல நாம் யார் என்றது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பக்தி யோகம் பண்றதுக்கு முன்னாடி ஆத்மாவலோகனம் வரணும். ஜீவாத்மாவலோகனம் என்பது வர வேண்டும். அந்த ஜீவாத்மாவலோகனம் வர்றதுக்கு அதாவது கர்மயோகமும் ஞான யோகமும் பண்ணணும். கர்மயோகத்தாலேயே வந்துடும். ஒரு சிலருக்கு கர்மயோகம் படிச்சு அப்புறம் ஞான யோகம் படிச்சாலும் வரும். இடையிட்டும் வரும் ஆத்மாவலோகனம், இடையிடாமலும் வரும். அப்போ ஒரு சில எஸ்எல்சி கர்மயோகத்தை எஸ்எல்சின்னு வச்சுக்கோ, ஞான யோகத்தை பியூசின்னு வச்சுக்கோ, பக்தி யோகத்தை டிகிரின்னு வச்சுக்கோ. இப்போ டிகிரி வாசிக்கிறதுக்கு பியூசி எஸ்எல்சி வாசிச்சு அப்புறம் பியூசி வாசிச்சு அப்புறம் டிகிரி வாசிக்கணும். இது நார்மலா இப்படிதான் படிக்கணும். ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு எஸ்எல்சியோட நின்றுட்டான், வயசாச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏஜ் இருக்கு. அப்ப என்ன பண்றா, நேரவே எஸ்எல்சி வாசிவா டிகிரி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ இப்ப எத்தனையோ இடத்துல அது மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறா. அப்போ அது மாதிரி பியூசியை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்எல்சியை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்மயோகத்தை அவாய்ட் பண்ண முடியாது ஆத்மாவலோகத்துக்கு, ஞான யோகத்தை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அது வந்து பெரிய விஷயம். ஒரு 6 அத்தியாயம் கிருஷ்ணன் கீதையில சொல்லியிருக்கான். அந்த ஆத்மாவலோகனம் வந்த பிற்பாடு பக்தி யோகமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அந்த பக்தி யோகம் பிராரப்தத்தோட முடிவில் அவருக்கு மோட்சம் வரும் என்பது இது. அப்போ இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ அனுஷ்டிக்கிறது பக்தி யோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு கர்மயோகம் ஞான யோகத்தை அனுஷ்டிச்சிருக்கணும், அல்லது கர்மயோகத்தையாவது அனுஷ்டிச்சிருக்கணும், ஆத்மாவலோகனம் வந்திருக்கணும். அப்போ அதுக்கு நான் எஸ்எல்சியே வாசிக்கிறதுக்கு சக்தி இல்லை, நான் எஸ்எல்சியே வாசிக்கலன்னு சொன்னா விட்டு டிகிரி வாசிக்கிறேன்னு சொல்லவே வேண்டாம். நான் எஸ்எல்சி வாசிச்சேன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொன்னா அவன் பியூசி வாசிச்சானா டிகிரி வாசிச்சானா இல்லையான்னு கேள்வி எழுடும். ஆனா ஒருத்தன் எஸ்எல்சியே நான் வாசிக்கிறேன்னு சொன்னா விட்டு அவன் டிகிரி வாசிக்கிறதுக்கான கேள்வியே எழறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே அப்படி கர்மயோகத்துக்கும் கர்மயோகம் பண்றதுக்கும் யோகியதை இல்லை. நதர்மனிஷ்டோஸ்மி நதர்மனிஷ்டோஸ்மினா தர்மத்தை அனுஷ்டிக்கிறது இல்லை, சத்தியாவனம் பண்றது இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அந்த தர்ம சப்தம் கர்மயோகத்தை சொல்றது. ஆளவந்தாஸ் ஸ்லோகத்துல கர்மயோகத்தை சொல்றது. நான் தர்மனிஷ்டோஸ்மி, நான் கர்மயோகம் பண்ணவன் அல்லேன். நச்ச ஆத்மவேதி, நான் ஞான யோகம் பண்ணவன் அல்லேன். ஆகினாலே பக்தி யோகம் அல்ல, பக்தி யோகத்தை பத்தி கேள்வியே இல்லை. அப்போ அதை விட இன்னொரு கேள்வி வரும். நகர்மனிஷ்டோஸ்மின்னு சொன்னாலே போதுமே, நச்ச ஆத்மவேதின்னு சொல்லலாம். ஆழ்வாரம் கூட இந்த நகர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமான் சரணாரவிந்தே, நான் கர்மயோகத்தையும் அனுஷ்டிக்கல, நான் கர்மாவை அனுஷ்டிக்கிறேன், கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறேன். மனசுல வச்சுக்கணும், நான் கர்மாவை அனுஷ்டிக்கிறேன், கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறேன். அப்போ நிச்சய நைமித்திய கர்மாவெல்லாம் வர்ணாசிரம தர்மம்னு அனுஷ்டிக்கிறேன். ஆனால் கர்ம யோகம் பண்ணி ஆத்மாவலோகனம் வருவதற்கு உண்டான நிலையில நான் அதை அனுஷ்டிக்கிறேன். அப்படி யோகமா அனுஷ்டிக்கிறதுனால கேவல நிச்சய நைமித்திய கர்மாவை அனுஷ்டிக்கிறேன். நச்சா ஆத்மவேதி, நான் ஆத்மா பெருமாளுக்கு சேஷபூதம்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், பெருமாளுக்கு நமக்கு இருக்க உறவு முறையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நுண்ணறிவு இல்லை எனக்கு. அந்த ஆத்மாவை பற்றிய யாசாத்மி ஞானம் மட்டும் இருக்கு. ஞான யோகம் பண்ணி ஆத்மா பெருமாள் சேரதான் நினைக்கிறேன், ஆத்மாவுக்கு யாரும் உறவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா சுகதுக்கம் பிள்ளையெல்லாம் என் வஸ்துவா நினைச்சுக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு. ஆனா யோகம் பண்ணி ஆத்ம ஞான யோகம் பண்ணல நான். ஆனா பொதுவா ஞானம் இருக்கு.
ஆகினாலே அதான் தர்ம நிஷ்டோஸ்மி தர்மி தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் இல்லை, தர்மவான் இல்லைன்னு சொல்ல, தர்மத்துல நிஷ்டை இல்லை. நச்ச ஆத்மவேதி ந பக்திமான், பக்தியோகமும் அனுஷ்டிக்கிறவன் இல்லை. அதனால அகிஞ்சனகா அனன்யகதி, நான் ஏழ்மையாக இருக்கிறேன், அதாவது என்னால மோட்சம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த மோட்சத்தை ஒன்ன தவிர வேற ஒன்றும் கொடுக்கிறவனும் இல்லை, அதனால தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று ஆள வந்தார் சாய்கிறேன். அது மாதிரி நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே இனி உன்னை விட்டொன்னும் ஆற்றபித்திலே, அங்க நான் எஸ்எல்சியும் வாசிக்கல, பியூசியும் வாசிக்கல, டிகிரியும் வாசிக்கலன்னு ஆள வந்தார். ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான் என்று ஆள வந்தார் சாட்சியர். ஆழ்வார் நான் எஸ்எல்சியும் வாசிக்கல, பியூசியும் வாசிக்கலன்னு சொன்னேன். நோற்ற நோன்பிலே நோன்புடையவனாக இருக்கிறேன், நோற்ற நோன்பு இல்லை, ஆத்மாவலோகனம் பெரும்படியாக நான் கர்மயோகத்தை அனுப்பிக்கிறேன். நுண்ணறிவிலே, அறிவிலேன்னு சொல்ல ஆழ்வார், நுண்ணறிவிலே பெருமானுக்கு சேகபூதமான வஸ்துன்னு தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு மேல தைலதாரை போல அவிச்சின்னமான சுத்தி சந்ததி ரூபமான பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பூர்வம் பெற வேண்டியதாக இருக்கக்கூடிய ஆத்மாவலோகனத்தை பெற்றவன் இல்லை, ஆத்மாவலோகனம் பெரும்படியாக ஞான யோகத்தை அனுஷ்டிச்சவன் இல்லை என்று ஆழ்வார் சாய்க்கிறேன். என்ன ஒரு கேள்வி வரும்னா, நகர்மனிஷ்டோஸ்மின்னு சொன்னாலே போறோம், நோற்ற நோன்பிலேன் என்று சொன்னாலே போறோம். ஏன் என்று சொன்னால் ஒருத்தனை எஸ்எல்சியே வாசிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டாலே கூட அவன் பியூசி வாசிக்கிறேன்னு தெரியுது, டிகிரி வாசிக்கிறேன்னு தெரியுது, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் இவா அப்படி சொன்னா, அதாவது நான் சரணாகதி மன்றத்துக்கு தான் நான் அருகன், நான் ஏன் என்று சொன்னால் நான் எஸ்எல்சியே வாசிக்கல, நான் கர்மயோகத்தையே அனுப்பிக்கிறேன்னு சொன்னாலே போதும். கர்மயோகம் முதல்ல, அப்புறம் ஞான யோகம். ஞான யோகத்துல ஆப்ஷன் இருக்கு, ஞான யோகத்தை அனுப்பிச்சோம் ஆத்மாவலோகனம் வரலாம், ஞான யோகம் அனுப்பிக்காதையும் ஆத்மாவலோகனம் வரலாம். ஆத்மாவலோகனம் வந்தா விட்டு பக்தி யோகத்தை அனுப்பிக்கணும். அப்போ எஸ்எல்சியே வாசிக்கலன்னு சொன்னா விட்டு அவன் பியூசி வாசிக்கலன்றதும் திருடமாயிடுச்சு, டிகிரி வாசிக்கலன்றது திருடமாயிடுச்சு. அப்போ நான் எஸ்எல்சியும் வாசிக்கல, நான் எஸ்எல்சியே வாசிக்கலன்னு சொல்லிட்டா அது போறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்படி. நான் எஸ்எல்சியும் வாசிக்கல, நான் பியூசியும் வாசிக்கல, நான் டிகிரியும் வாசிக்கிறேன்ற வார்த்தை பைத்தியகார வார்த்தை மாதிரியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆள வந்தாருக்கு மூன்றையும் போட்டுருக்க. நதர்மனிஷ்டோஸ்மி அகிஞ்சனகா ஸ்லோகம் எப்படி இருக்கணும், நதர்மனிஷ்டோஸ்மி அகிஞ்சனகா அனன்யகதி சரணி தொற்பாதம் மூலம் சரணம் பிரவத்தின்னு ஒரு அனுஷ்டு ஸ்லோகம் எழுதிக்கலாம். அதனால ஆழ்வாரும் நோற்று நோன்பிலேன்னு சொன்னாலே போறோம், நுண்ணறிவிலேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்துச்சு எதுக்காக போட்டா அப்படின்னா, இதெல்லாம் இட்டப்படை கட்டுரையாய் பூர்வ ஜென்மத்துல பண்ணி தொடரும். இந்த எஸ்எல்சியோ பியூசியோ டிகிரியோ ஒரே ஜென்மத்துல படிக்கிறான். அதனால எஸ்எல்சி நான் படிக்கிறேன்னு சொன்னாலே பியூசி வாசிக்கிறேன்னு தெரிகிறது, டிகிரி வாசிக்கலன்னு தெரியுது. ஆனா இந்த கர்மயோக ஞான யோக பக்தியோகம் எப்படிப்பட்டதுன்னா பல ஜென்மங்கள்ல தொடரும். அப்போ நான் இந்த ஜென்மத்துல கர்மயோகம் பண்ணாது மாத்திரம் இல்லை, பூர்வ ஜென்மத்திலையும் பண்ணலன்றது அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கு. நான் பூர்வ ஜென்மத்துல, அதாவது பூர்வ ஜென்மத்துல கர்மயோகம் பண்ணி அது முடிப்பெற்றுதா இந்த ஜென்மத்துல ஞான யோகத்துல தொடரலாம். பூர்வ ஜென்மத்துல கர்மயோக ஞான யோகத்தை முடிச்சிருந்து ஆத்மாவலோகம் வர நிலையில வந்துட்டா இந்த இதுல மேல தொடரலாம். அதாவது கல்லால பவுண்டேஷன் போட்டுதா மண்ணால பவுண்டேஷன் போட்டு 20 வருஷம் கட்டாட்டா மறுபடியும் பவுண்டேஷன் போடணும். கல்லால பவுண்டேஷன் போட்டுட்டா எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அது மேல அப்படியே செவுடு வச்சுக்கலாம். அப்படி பல ஜென்மங்களை தொடரக்கூடியதாக இருக்கிறதாலே நான் இந்த ஜென்மத்துல அனுஷ்டிக்காது மாத்திரம் இல்ல, பூர்வ ஜென்மங்கள்லயும் நான் அனுஷ்டிக்கலை. நான் இந்த ஜென்மத்துல எஸ்எல்சி வாசிக்காது இல்லை, எஸ்எல்சி பியூசி விஷயத்துல இதை சொல்ல முடியாது, ஆனா இந்த விஷயத்துல இதை சொல்லலாம். அதாவது நான் எப்ப இப்ப பக்தியோகத்தை என்னால தொடர முடியலையோ எனக்கு ஆத்மாவலோகனம் வரலன்னு தெரியுது. ஆத்மாவலோகனம் இந்த ஜென்மத்திலேயே கர்மயோகம் அனுஷ்டிச்சு கூட வந்து அவசியம் இல்லை, பூர்வ ஜென்மத்திலேயே நான் அனுஷ்டிக்கலன்றது அது இன்சர் பண்ண முடியாது. அப்போ பல ஜென்மங்கள்ல தொடரக்கூடிய யோகமா இருக்கிறதுனாலே இன்றைக்கு என்னுடைய நிலையானது பூர்வ ஜென்மத்திலையும் இதை நான் அனுஷ்டிக்கவில்லை என்பதை காட்டுது. அப்போ நீர் இந்த ஜென்மத்துல கர்மயோகம் அனுஷ்டிக்கல, பூர்வ ஜென்மத்துல அனுஷ்டிச்சிருக்கா அப்படின்னா நான் பூர்வ ஜென்மத்துல அனுஷ்டிச்சதாகவும் எனக்கு தெரியலை அப்படின்றத இன்ஃபர் பண்ணி நான் சொல்றேன் என்று சொல்றதுனால இந்த 3 பதம் சாஸ்திரம் சொல்றோம். அது மாதிரியாக இது என்ன சொல்றா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இதனால என்ன செய்யுதுன்னா ஆச்சாரிய குருகுலத்துக்கு சென்று
ஞானத்தை சம்பாதிப்போம். கர்மயோகத்தை அனுப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், காலக்ஷேபம் பண்ணி பகவானுக்கு நமக்குடைய சேஷத்துவ ஞானத்தை தெரிஞ்சுட்டு பகவானிடத்துல பிரேமம் இருந்து, இது பிரபந்தனுக்கும் வேணும் பக்தனுக்கும் வேணும். முதல்ல ஞானமே இல்லாத கர்மயோகம் பண்ண முடியாது. ஆத்மானா என்ன, அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கணும், ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும், பேசிக் ஸ்டடி பண்ணி இருக்கணும். அப்ப அந்த பேசிக் ஸ்டடியே பண்ணல அப்படின்னா குருகுலமே போகாட்ட அந்த கர்ம பிரபந்தனாக ஆகட்டும் பக்தியோ மனுஷனாகட்டும் முதல்ல ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியமா இருக்கு. அப்போ ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று வேதாந்த ஞானம் பெற்ற பிற்பாடு அதுல ஞானம் இருந்தால், அதை பண்றதுக்கு சக்தி இருந்தால் பக்தி யோகமும் பண்ண முடியாதவா பிரபத்தியும் அனுஷ்டிச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தோம், குருகுலத்தில் சென்று வேதாந்தாத்தியனம் பண்ணோம் வல்லோம். அதனால கர்மயோகத்துக்கு முன்னான நிலையே எங்க கிட்ட இல்லை, அந்த நிலையில நாங்க இருக்கோம். அதனால ஞான சூன்யர்களாக இருக்கோம். இது ஒரு குவாலிபிகேஷன், பிரபத்திக்கு குவாலிபிகேஷன். அறிவொன்று கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உங்கோ. நீங்க பெண்கள் தானே, நீங்க ஆயர்கள் இல்லையே, ஆயர்களால மாடு மேய்ப்பா, நீங்கன்னா பெண்களும் மாடு மேய்ப்பா. அதாவதுதான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீனிவாசன கிருஷிவலனாகவும் பத்மாவதிய விவசாயியுடைய ஆம்பியா. பயிர் வருது, மகசூலாச்சு, 100 மூட்டை நெல் வருதுன்னா உழவனோட காரியமா அது. உழவனோட காரியம் பார்த்தா உழவர்கள் அப்படின்னு பொதுவா உழவர்களாலதான் சாதம் கிடைக்குதுன்னு சொல்றோம். அந்த உழவனுடைய மனைவியும் அதுக்கு காரணம். ஆகையினாலே இப்ப நாம ஏதோ 2 வார்த்தை திறக்கிறோம் பேசுறோம் அப்படின்னா அப்பா மட்டும் காரணம் இல்லை, அம்மா காரணம். ஆனா அம்மா அது கற்று தெரிய மாட்டேங்குது வெளியில. அப்போ ஒருத்த உழவன் இருக்கான், உழவன் பயிரிடுறான், அவன் ஏத்தம் இறக்கிறான் இற பறிக்கிறான் அப்படின்னா அவ பாத்தியில ஜலத்தை மாத்தி விடணும், களை பறிக்கணும். அதாவது புருஷன் ஏத்தம் ஏற்கிறான் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொன்னா அவள் களை பறிச்சு போறதா, பெண்கள் தான் களை பறிச்சு போடுவா. எவ்வளவு காரியம் இருக்கு. அதாவதுதான் உழவன் மலைக்கு மேல இருக்கான், அதாவது ஏத்த தோல் மேல உழவன் இருக்கான். அவன் அந்த கீழே இருந்து அவனுடைய ஆம்பியா தண்ணி பாய்ச்சுற மாதிரி பத்மாவதி மலையடியில இருந்து நம்ம காப்பாத்துறா. இப்படி உழவன் ஆம்பியாவாக இருந்து சரணாகதி என்கிற பயிரை அவ வளர்க்கிறா. பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனமாக பயிரை வளர்க்கிறா என்று சுவாமி தேசிகன் அந்த தீர்த்தம் என்ன, தயை என்கிற தீர்த்தம். தயை என்கிற தீர்த்தத்தை பாச்சரா தாயா அதை கணத்திலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது பயிர் வந்து அத பயிரை வந்து மிருகம் மேய்க்காம மேற்கு நிலத்துல உழவன் வாழ்வான். அது மாதிரி அவன் மலை மேல இருக்கான் என்று சுவாமி அப்படிலாம் வர்ணிக்கிற தயாசகத்துல வர்ணிக்கிற. அது மாதிரியாக காணம் சேர்ந்து இவா என்ன பண்ணுவான்னா எல்லாத்துலயும் பிராமணன் யாவை யஜ்யம் பண்றான், அவன் ஆம்பியா வேணும். ஆம்பியா இல்லாத யாவை யஜ்யம் எப்படி பண்ண முடியும்? ஆத்துல சாத்தம் பண்றா பவித்திரம் போட்டுக்கிறது, புருஷம் போட்டுக்கிறான், ஆச்சமனம் பண்றா, எல்லாம் பண்றா. தலிகை யார் பண்ணுவார் அப்படின்னா எது திருவாராதனம்னா திருக்காவேரி யாரு சோதிச்சு வைப்பார், யாரு கோலம் போடுவார். அதாவது பலன் சமம், பலன்ல வித்தியாசம் இல்லை. சாஸ்திரம் வியவஸ்தை இவா இந்த காரியத்தை பண்ண வேண்டியது, இவா இந்த காரியத்தை பண்ண வேண்டியது சொல்லியிருக்கு. அப்போ அது மாதிரியாக இடையர்களுடைய ஆம்பியாகவும் குத்துக்கூடியை எடுத்துட்டு அவனுக்கு சோறு கட்டி எடுத்துட்டு போய் இடையர் காட்டுல எங்க மேய்க்கிறானோ அங்க அவன் பின்னால பால் கறந்தவுடனே மாட்டை ஓட்டிட்டு போயிடுவான். அப்ப இவள் என்ன பண்ணுவான், அப்புறம் கூழு கஞ்சி சாதம் இதெல்லாம் எடுத்துட்டு போவள். அதோட குத்துக்கூடியே கூட இவனும் சாப்பிட்டுட்டோ அவனுக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோ அங்க பசுவோட சாணியெல்லாம் எடுத்து குத்துக்கூடியில போட்டு அதை வந்து இங்க சேர்த்து இவ்வளவு காரியம் அவளுக்கும் இருக்கு. அதனால நாங்களும் அப்படிப்பட்டதாதான் கறவைகள் பின் சென்று இறைச்சிகள் என்று சொன்னாலும் எங்களுக்கும் அந்த குலத்தொழில் எங்களுக்கும் இருக்கு. ஆகினாலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், காணம் சேர்வோம் உண்போம். அதாவது ஆச்சாரமும் எங்களிடத்துல அதிகம் பார்க்க முடியாது. காணம் சேர்ந்து உண்போம், அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குளத்து, நாங்க அறிவே இல்லாத ஆய்க்குளம். இதனால ஞானம் இல்லை, கார்பண்யத்தை சொல்லிட்டா. அது இல்லைன்னு சொல்றதுனால மீதி எல்லாம் பேசிக்கான ஒரு எசல்ஸே வாசிக்கலன்றதுனால மற்றதெல்லாம் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஆகினால ஏன் அது உங்களுக்கு வகுத்த விஷயம் தானே. வர்ணாசிரம தர்மானு கீத ததுபாத சமாராதன கீதா என்று அவளுக்கு விதிக்கப்பட்ட செயலை செய்தார் என்று சொன்னால் பகவானுடைய பிரீத்தியானது பூர்ணமாகவே இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய பிரீத்தி ஏன் பூர்ணமா இருக்குன்னு சொன்னா, இப்போ புருஷன் அவன் வந்து திருவாராதனை பண்ணா
அவன் புருஷ சூக்தத்தை சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணான் அப்படின்றதுனால அவனுக்கு பலன் அதிகமோ, அவன் வெறும் கோலம் தான் போட்டா, பாத்திரத்து தான் தேய்ச்சா, திருக்காவேர தீர்த்தம் தான் வச்சா, திருவிளக்கு தான் ஏற்றினா, அவ காமாட்சி காட்டம் தான் சொன்னா, புருஷ சூக்தம் சொல்லல, அதனால அவளுக்கு பலன் குறைவோ கிடையாது. எந்த இடத்துலையும் வர்ண ஆசிரமத்துல பலன்ல வித்தியாசம் கிடையாது. ஆபீஸ் மாதிரி கிடையாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா அங்க எவ்வளவு பார்ஷியாலிட்டி இருக்கு. யாருக்கும் லோக விஷயத்துல கல்லுக்கு ஏற்பட மாட்டேங்குது. இல்லாத இந்த வர்ணாசிரம விஷயத்தையே புரிஞ்சுக்காம, அதுக்குண்டான புஸ்தகத்தையே படிக்காம எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. ஆபீசர்ஸ் மெஸ்ன்னு வைக்கிறான். பார்த்தா இந்த கேள்வி அங்க கேட்கறமா இல்லையா? அங்க இருக்கிறதுல கேன்டீன்ல எத்தனை விதம், இங்க மெனு வேற, அங்க மெனு வேற. இது ஆபீசர்ஸ் மெஸ். சாதாரண மனுஷன் அங்க போய் உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறான். கேன்டீனுக்கு அந்த கேன்டீன்லயே போகக்கூடாதுங்கிறான். இவ்வளவு விஷயத்த அங்க வச்சிருக்கா. இங்க அப்படி இல்லை. அங்க அவன் என்ன சயின்டிஸ்ட் ஏவா பியா சியா, இவன் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணணும். ஆபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் சிக்கு மேல இருக்கணும்னா ஃபிளைட்ல போகலாம், பிக்கு கீழே இருக்கிறவன் ட்ரெயின்ல தான் போகணும். இது மாதிரி எதெல்லாம் தூசிக்கிறாரோ அது மொத்தம் ஒரு ஆபீஸுக்குள்ள இருக்கு. ஆகினால அங்கேயாவது பார்ஷியாலிட்டி இருக்கு. சம்பளம் வேற. சிஇஓக்கும் ஆபீஸ் பாய்க்கும் ஒரே சம்பளம் கிடையாது. ஆனால் பகவத்கீதை ஒரு கோவில்னு சொன்னா அவர் அர்ச்சகரா இருக்கட்டும், தீப்தி பிடிக்கிறவர்களா இருக்கட்டும், ஸ்ரீபாதம் தாங்கியா இருக்கட்டும், திருமணப்பள்ளி கைங்கரி பண்ணுவா இருக்கட்டும், கோலம் போடுற பெண்ணா இருக்கட்டும், அவாவா சக்திக்கு எந்த கைங்கரிக்க பண்ணாலும் பலன்ல வித்தியாசம் கிடையவே கிடையாது. அவர் பூர்வசூக்தம் சொல்லி திருமஞ்சனம் பண்ண, அதனால அவருக்கு பலன் அதிகம். அவர் என்ன பண்ண, கோலம் போட்டா, திருவிளக்கு ஏற்றினா, திருக்காவேரியை சோதிச்சு வச்சா, பாதத்தை சோதிச்சு வச்சா, காமாட்சி காட்டம் தானே சொன்னா, அவருக்கு பலன் அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனால எல்லாருக்கும் பலன் சமம். இதை புரிஞ்சுக்கணும். யாருக்குமே பலன் இல்லாத கிடையாது, யாருக்கும் மோட்சம் கிடையாதுன்றது கிடையாது, யாருக்கும் பகவத்கீதை குறவுன்றது கிடையாது. ஆசிரியத்தே சமஹ, எல்லாருக்கும் பகவான் சமமானவன். ஆகையினாலே அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளத்து இப்படி இருந்தாலும் நாங்க மோட்சத்தை அடையலாம். அப்போ அவன் கிருஷ்ணன் சொன்னா, நீங்க உங்க டியூட்டியை சரியா பண்ணுறோம், ஏன் மனசு நொந்துக்கிறதோ, நீங்க சரியாதான் பண்றோம், உங்க காரியத்தை பண்ணா என்னுடைய பிரீத்தி இவன் பிராமணத்துக்காக அவனுக்கு அவனிடத்துல அதிகம் பிரீத்தி, ஒத்தன்றதுனால பிரீத்தி குறைவுன்றது எனக்கு கிடையவே கிடையாது. அவாவாருக்கு பகுத்த செயலை அவர்கள் பண்ணும்போது பூர்ண பலனை தானே நான் கொடுக்குறேன். எல்லா இடத்துலயும் என்னுடைய பிரீத்தியில ஏற்றத்தாகவே கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, சரிப்பா நாங்க அதை கூட உண்போம், சாப்பிடறதுக்கு தொழிலாக நாங்க நினைக்கிறோமே தவிர அந்த எண்ணம் இருக்கணும். அதாவது நான் இது எனக்கு வகுத்த தொழிலை நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் இருக்கணும். அதை கூட நாங்க அப்படி நினைச்சு பண்றது இல்லப்பா. நாங்க சாப்பிடறதுக்கு இது ஒரு வழி, பொழப்பு வழின்னு நினைக்கிறோமே தவிர உங்களுடைய ஆராதனம்னு நினைச்சு நாங்க அந்த தர்மங்களை அனுப்பிக்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்ல, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எதுக்காக காரியம் பண்றோம், எப்படி பண்றோன்றது கூட எங்களுக்கு தெரியாது. ஆய்குலத்து அறிவொன்றும் இல்லாத, அறிவில்லாத ஆய்குலம் இல்ல, அறிவொன்று இல்லாத ஆய்குலம் இல்ல, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. ஏன்னு சொன்னால் எவ்வளவு பேர் பிராமண ஜென்மமாக பிறந்தும் மகாமட்டமா வாழ்கின்றார், நல்லதிலேயே புத்தி இல்லாமல். விதுராதிகளும் விதுர ஆழ்வான் என்று சொல்றோம். விதுர ஆழ்வான், விபீஷன் ஆழ்வான் அப்படின்னு சொல்றோம். சபரி இருந்தார், வேடுவ சாதியில பிறந்தா அவள் அவ்வளவு உயர்ந்தவளாக இருந்தார். விதுராழ்வான் அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தார். ஆழ்வான் யாரும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா யாரும் விதுரன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. மற்றவாதான் விதுரன் அப்படின்வா, விதுர ஆழ்வான் என்று சொல்லுவோம். விபீஷணன் அப்படின்னு சொல்றது இல்லை, விபீஷண ஆழ்வான் என்று சொல்றோம். அசுர குலத்துல பிறந்தவன் அவனை இவன் சொல்றது இல்லை, பிரகலாதன் சொல்றது இல்லை, பிரகலாத ஆழ்வான் என்று சொல்றோம். அறிவில்லாத ஆய்குலத்து பிறந்து அறிவு இல்லாத, அறிவு ஒன்றும் இல்லாத, அறிவு ஒன்று இல்லாத, அறிவு ஒன்றும் இல்லாத, அறிவில்லாதன்னு அவ சொல்லல, அறிவு ஒன்றும் இல்லாதன்னு அவ சொல்லல, அதோட வேற உண்மையை வேற சேர்த்துருக்கா. அப்படின்னா எப்படியானா இன்னைக்கு என்னோட ஸ்திதியானது பூர்வ ஜென்மத்திலேயே நான் கர்மயோகாதிகளை அனுஷ்டிக்கல என்பதை அனுமானம் பண்ண வைக்கிறதோ, அது மாதிரியாக நாங்க பூர்வ ஜென்மத்துல ஒரு விதுரர் போல இருந்தவாறு இல்லை, பூர்வ ஜென்மத்துல நான் ஒரு சபரி போல இருந்தவாறு இல்லை. ஆகினால நாங்கள் தர்ம வியாதரை போல இருந்தவாறு இல்லை. ஆகினால அறிவொன்று இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை, அதாவது ஒன்றும் இல்லாத பகவான் அடிப்படை ஞானம் கூட இல்லாதவர்கள் நாங்கள். ஆகினாலே உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாருடையோ, இவ்வளவு இருந்தாலும் பாக்கியது ஒண்ணு.
ராமாயணத்தையே வாழ்க்கை மொத்தம் பிரயோஜனம் பண்ணிருப்பா, சரணாகதி பண்ணிக்க மாட்டா, அப்படிப்பட்டவா இருப்பா, பிரயோஜனம் இல்லை. கணபாட்டியா இருப்பா, சந்தியாவனம் அத்தியம் விட மாட்டா, பிரயோஜனம் இல்லை. கணபாட்டியா இருந்துட்டு சந்தியாவனம் பண்ணாதோ ஒண்ணுமே தெரியாது, புருஷ சுத்தம் கூட தெரியாது, ஆனா சந்தியாவனம் பண்றா வசந்தவன் ஆயிடுறான். அது மாதிரி 24,000 ஸ்லோகமும் நல்லா ராமாயணம் பண்ணுவேன், ஆனா பரதநாட்டியம் பண்ணிக்க மாட்டேன். அப்படிங்கிற விட ராமாயணம் தெரியாட்டாலும் ஆச்சாரியார் உபதேசத்தை வச்சுட்டு பரதநாட்டியம் பண்ணிக்கிற உயர்ந்தவர். அதனால ஞானத்தை கொண்டு மாத்திரம் ஒருத்த பெரியவன் அப்படின்னு நினைக்க கூடாது. கடைசியில எஸ்ய அனுபவ பரியந்தா புத்தி தத்தே பிரதிஷ்டிதா தத்ருஷ்டி கோஜரா சர்வே முச்சந்தே சர்வகல்பிஷை. கேவல அதான் சொல்றேன், ஏற்றி சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்றோமே, ஞானம் அவசியம் வேணும். இதனால நான் ஞானத்தை குறைச்சு சொல்றேன், பண்டிதாரை குறைச்சு சொல்லுவேன். நான் ஞானம் அவசியம் வேணும், ஆனால் அந்த ஞானம் அனுபவ பரியந்தமாக போய் பரிவசிக்கணும். ஆகினால அது இல்லாத போது நட்டும். ஆகினால எவ்வளோ வாசிக்காதவாளுக்கு பாக்கியம் இருக்கும், வாசியவாளுக்கு பாக்கியம் இருக்காது. பரதமே பண்ணாத போயிட்டு வருஷத்துக்குவா, ஒண்ணும் இல்லாதவா வாசிக்காதவா. அது என்ன ஒரு சிலது வாசிக்கிறதுக்கு கூட நேர்மையா வாசி ஆச்சாரி பக்தி இல்லாம இருந்தா போன புத்தி வந்துடும். வாசி போனவா போய் கெட்டு போனவாலும் அதிகம் இருக்கா. அது சம்பிரதாயத்தை ஈடுபாடு இருந்து ஆச்சாரிய பக்தி இருந்து பாஷாதான் முன்னுக்கு வர முடியும். அப்படி இல்லாட்டா நல்ல தீட்சமான புத்தி கொண்டவா எவ்வளவு பேர் இருக்கா. அடியனே பார்த்தா எவ்வளவோ பேருடைய அறிவாற்றலை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு பெருமாள் மாதிரி புத்திசாலித்தத்தை கொடுக்கலையே அப்படின்னு யாரோ ஒரு லௌகியர் என்கிட்ட வந்து சமீபத்துல இந்த பக்கம் அவ அப்பா அம்மா எல்லாம் ஒரு நல்ல நிலையில இல்லாம இருக்கா, இன்னும் கூட சொரூபம் இல்லாம இருக்கா. இவர் சொரூபத்தோட மாறி வந்து என்கிட்ட பழக அவருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்தா ஐயோ இந்த அளவு புத்திசாலித்தனம் நமக்கு இல்லையே, அவருக்கு அடியே ஏதோ பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அவருக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை பெருமாள் நமக்கு கொடுக்குறியேன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனால் அந்த இதுலயே போன புத்தி இருக்கு. ஏன் போன புத்தி இருக்குன்னா அது சம்பிரதாயமா வரல, எல்லாத்தையும் சயின்ஸ் போனதுல பாக்குறது, அது மாதிரி ஒரு எண்ணம் வருது, அது இருக்கு. அதுல போச்சா பார்க்கலாம். அறிவாற்றல்ல நம்ம விட பெரியவரேன்னு நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதே விஷயத்துல கொஞ்சம் போன புத்தி இருந்தது பார்த்தா அப்பா நமக்கு ஞானம் வேணாம் ஒண்ணும் வேணாம், ஏதோ பெருமாள் நம்பிக்கை வச்சிருக்கிற சாஸ்திரத்துல இதுவே போகணும்னு தோன்றது. அதனால பாக்கியம் எந்த விதத்துல எப்படி இருக்கும் யாருக்கு இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இவ்வளவு நடுவில் எங்களுக்கு பாக்கியம், நீ வந்து எங்க கூட பிறந்த உறவு. ஆக்சுவலா நீ நிச்சய பூதானாம் ஜகா அக்கய பிதா என்று என்னைக்குமே உறவுகாரன். நீ என்னைக்குமே செயற்கையான ஒரு ஆம்பியா கொண்டாடி பசங்க எல்லாமே முதல் ஸ்டேஷன்ல ஏறி முன் ஸ்டேஷன்ல இறங்குறாளோ, நாம் ஏறினதுக்கு முன் ஸ்டேஷன்ல ஏறி நமக்கு அப்புறம் பின் ஸ்டேஷன்ல இறங்க போறாளோ, நமக்கு பின்னாடி ஏறி பின்னாடி இறங்க போறாளோ, நமக்கு முன்னாடி ஏறி பின்னாடி இறங்க போறாளோ, ஏதோ ஒரு காம்பினேஷன்ல பயணம் தொடர போறது இல்லை. இந்த எல்லாம் செயற்கை சரீரத்தால் வந்த உறவு, ஒன்னோட இருக்கக்கூடிய உறவு தான் நிச்சய உறவு. அதை சாஸ்திரவாசி ஆச்சாரத்துல தெரிஞ்சுட்டு சேஷத்துவ ஞானத்தை பெற்று நாங்க வராட்டாலும் எங்களை காப்பாத்துறதுக்கு நீ வந்து எங்க குலத்துல பிறந்தைய, நீ வந்து ஒரு கோவர்தன மலையை தூக்கினைய, அப்ப நாங்க தெரிஞ்சிடணும் ஓ இவன் சாதாரண மனுஷன் இல்லை என்று. தேவத இந்திரன் வந்து உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான்னா இவனை இடையனாக பார்க்க கூடாது. நீ சொல்லிட்ட அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்கு உறவுகாரன் நீ சொல்லிட்டு இருந்த. ஆனாலும் நாங்களும் கூட அதுக்காக மேல மன்னிப்பும் கேட்கிறா பாவம். நாங்க தெரியாத எதையாவது வாடா போடா டா போட்டு பேசியிருப்போம், என்னவோ பேசியிருப்போம், உன் பக்தாலாம் பேய் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்கோம். பகவத அபச்சாரம்ன்றதும் தெரியல, பாகவதாபச்சாரம்னு தெரியல. அர்ஜுனன் எப்படியானால் விஸ்வரூபம் ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு கூட விஸ்வ அந்த நிறுத்து ரதம் ஸ்தாபையா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கேள்வி கேட்கறது அப்படின்னா அவன் பண்ணாமதான் இருக்கான். பெருமாள் தெரிஞ்சுட்டே இருந்து கூட அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவை வச்சுட்டோம். அதி பரிச்சயாது அவத்யா சந்ததகமனாது அநாதமோ பகுதி சாஸ்திரங்கிறது அதி பரிச்சையாத அவத்யா. ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் பழகிட்டா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க முடியாம போயிடும். அது உலக இயற்கை. அதாவது ஒரு வேண்டி வேதாந்த விஷயம் மட்டும் பேசிட்டு பர்சனல்லாம் பேசாத ஒரு ஃப்ரெண்டா பழகாத ஒரு ஆச்சாரியாளுக்கு மரியாதை வச்சிருவா. எவன் ஒருத்தன் சகஜமா கலந்து பழகிறானோ அவனுக்கு வைக்க வேண்டிய மரியாதை நின்று போயிடும். அப்போ அதி பரிச்சயா ரொம்ப பரிச்சயமான அவசியம் வந்துடும். சந்தத கவனம். ஒருத்தர் ஆத்துக்கு அடிக்கடி போகக்கூடாது, காரணம் இல்லாத ஒருத்தர் ஆத்துக்கு போகக்கூடாது. அடிக்கடி ஒருத்தர் ஆத்துக்கு விசிட் பண்ணா அனாதரம் வந்துடும். வாசல் வரை வந்து கூப்பிடுவா, அப்புறம் ஈஸ்வர பர்த்டே கூப்பிடுவா, வானுவா, இப்படிலாம் பண்ணுவா. அப்படி இருக்குச்சே ஏதோ நாங்க பண்ண பாக்கியம் நீ வந்து பிறந்த அந்த விஸ்வரூபத்தை பார்த்தா விட்டு அவனுக்கு
அவன் பயந்து போய் க்ஷமாபணம் பண்ணிக்கிறான். யாரு? அர்ஜுனன். இவாள மாதிரி அவன் அர்ஜுனன் அப்படி ஒன்றும் பசு மேய்ச்சவன் இல்லை, கறவைகள் பின் சேர்ந்து காணம் சேர்த்து உண்ணவன் அல்ல. அப்படி இருந்து அவனுக்கு ஏற்கனவே இவனை தெரியும், பகவானுக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த உறவு முறையும் அதிபரிச்சயமும் சந்தத கவனம் முதலியவை எல்லாம் எப்படியான ஒரு மனுஷனுக்கு அனாதரவை ஏற்படுத்துறதோ அந்த ரீதியில அவன் ரதம் ஸ்தாபையா இத்தியாதி தான் மேல உட்கார்ந்து அவன் கீழே உட்கார்ந்து அங்க நிறுத்து சேனையோர் உபயோர் முக்கிய ரதம் ஸ்தாபையா என்று அவனை விதிக்கிறது முதலிய காரியங்கள்லாம் பண்றதை பார்த்துட்டு இவ விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அப்பாப்பா நீ அந்த பழைய சதுர்த்தோடவே எனக்கு நீ சாட்சியை குடு, அவனால் அதை தரிச்சுக்குள்ள இப்பேற்பட்டவனை போய் நாம சாதாரணமா பேசி பழகிட்டமே. சகேதி மத்வா பிரசவம் எதுக்கம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத்து பிரணயேனவாபி. பிரமாதம்னா கவனக்குறைவு. கவனக்குறைவு எதனால ஏற்படுறதுன்னா தமஸால. நம்ம உடம்புல தமசு அதிகம் இருந்தால் அது தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு, இதுக்கெல்லாம் நம்ம உடம்புல 3 குணம் இருக்கு. அப்போ அந்த 3 குணத்துல சத்தம், ரஜசு, தமசு அப்படின்னு இருக்கு. தமோ குணம் அதிகம் இருந்தால் தூக்கம் அதிகமாகும், தமோ குணம் அதிகம் இருந்தால் சோம்பல் அதிகமாகும். எந்த காரியத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற புத்தி வரும். தமோ குணம் அதிகமான கவனக்குறைவு வரும். நாமே உபன்யாசம் பண்ணும் போது ராமன் சொல்ற இடத்துல ராவணன் சொல்ல பிரயோகம் பண்ணுவோம். மனசுக்குள்ள ராமன் வரும், வாயில ராவணன் சொல்லுவோம். அது மாதிரி சொற்பிழை இருக்கு. சொற்பிழை வர்றது திருச்சி வர்றது இல்லை, கவனக்குறைவான பிழை வருது. அப்படின்னா தமோகுணம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் இதை நினைச்சு பாருங்க. நேற்று தூக்க கலக்கத்துல இது உபன்யாசம் பண்ணா திருப்பி போட்டு கேட்டு பார்த்தா தெரியும். உடம்பு முடியாத போது பண்ணி பாரோம், தூக்கம் சரியாக தூக்கி பாரோம். அப்படிலாம் இருக்கும்போது இந்த கவனக்குறைவு, அதாவது நமக்கு நார்மலா இல்லாத போது பேசுறதுலாம் தோஷம் வருது. அப்போ தமோ குணம் அதிகமா இருது என்று அர்த்தம். அதனாலே அப்போ பிரமாதம்னா அனவதானத்தான். பிரமாதம் நாம யோகத்துல பிரமாதமா இருந்தது. இது திருக்கணம் அது பிரமாதமா இருந்தது. பிரமாதம்ன்ற சொல்ல தமிழ்ல அப்படி பிரயோகம் பண்ணுவோம். ஆக்சுவலா பிரமாதம் அனவதானத்தா கவனக்குறைவுன்னு அர்த்தம். உபன்யாசம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா அவர் கவனக்குறைவா எப்போதாலும் தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அதனாலே பிரமாதத்தால நான் என்ன பண்றேன், கவனக்குறைவாலையோ பிரமாதாத்து பிரணயேனவா அத்தை பிள்ளை மாமா பிள்ளை என்ன இருந்தாலும் இந்த உறவு அப்பப்போ மனசுல வந்துடுறது. நாம் இந்த உறவு அத்தா மாஞ்சி உறவை பார்த்தோம் ஏதோ ஒரு விதத்துல அதி பரிச்சயத்தாலேயோ நீர்மையோட பழகிறதாலேயோ தூது போறதுனா நீ ரெடியா மாட்டி கிளம்புற அப்படின்னு சொல்ற மாதிரியாகவோ உங்ககிட்ட இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை காட்டின ஒன்னிடத்துல பிரமாதத்தாலேயோ அதாவது அனவதானத்தாலேயோ கவனக்குறைவாலேயோ உறவு முறையை கழிச்சிச்சோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தா என்னை மன்னிச்சிருப்பா. நான் பண்ண பிரமாதம் சிசுபாலன் மாதிரி இன்டென்ஷன்லா பண்ணல, பிரமாதத்தாலேயோ பிரணயத்தினாலேயோ இது ஏற்பட்டு இருக்கு. அதனால சிசுபாலன் மாதிரி நான் தப்பு பண்ணவில்ல, அதனால என்ன நீ மன்னிச்சிருன்னு சொல்றா. இங்கேயும் இவள் என்ன சொல்றா, அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தம்மை சிறுபேர் அழைத்தனவும் சீரியர்களாகவே நாங்க பகவதாபிச்சாரப்பட்டிருக்கோம். கிருஷ்ணன் நீங்க எங்க பகவதாபிச்சாரப்பட்டவோ, நீங்க ஒன்னும் பகவதாபிச்சாரமே படலையே. மனசுல என்ன ஆகும், கிருஷ்ணன் ஒரு மாதிரி மறைமுகமா பொடி வச்சு பேசுறதே தப்பு தானே. பொடி வச்சு பேசக்கூடாதுன்னு நாங்க பொடி வச்சு பேசுறது எத்தனை பேசிருக்கோம். மகான் இடத்துல பொடி வச்சு 2 அர்த்தம் வரா மாதிரி அதெல்லாம் பேசலாமா? நேரம் ஒண்ணவானா வெயிலையே தவிர. அது மாத்திரமல்ல, பகவதாபிச்சாரம் பாகவதாபிச்சாரத்துல முடியும், பாகவதாபிச்சாரம் பகவதாபிச்சாரத்துல முடியும். பேய் பெண்ணே உன்மகள் தான் ஊமையோ அன்பி செவிடோ அனந்தரோ ஏமப்பெருந்தில் மந்திரப்பட்டாரோ பேய் பெண்ணே இப்படிலாம் கேட்டமே, அது பாகவதாபிச்சாரம் தானே. பாகவதாபிச்சாரத்துல பகவதாபிச்சாரம் இருக்கணும். அப்போ பகவதாபிச்சாரம் இருந்தா அது பாகவதாபிச்சாரத்துல கொண்டு போய் விடும். பாகவதாபிச்சாரம் இருந்தா அது பகவதாபிச்சாரம் அதுல அடங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். ஆகினாலே ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தப்பு பண்ணணும்னு தப்பு பண்ணல, ஆற்றாமையாலோ ஏதோ ஒரு காரணத்தால தப்பு பண்ணிட்டு இருக்கோம். பாஷ்யக்காரங்கள்லாம் மனசுல வச்சுட்டுதான் பகவதாபிச்சார பாகவதாபிச்சார அசக்கியா கத்தியத்துல இந்த சூழ்நிலாம் வைக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட அகிழ்ச்சியல் காரணம். ஆகினால பகவதாபிச்சார அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதாபிச்சார பாகவதாபிச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சார ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷபஸ்வா எது கேட்கிற. அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணத்திலேயே அடங்குது. அகிருத்தியகரணம் தான் ஒண்ணுதான் பகவதாபிச்சாரம், பாகவதாபிச்சாரம் அசக்கியாபிச்சாரம்.
அகிருத்தியகரண கிருத்தியாகரணன்னு சொல்லிட்டாலே போறோம். அப்படி இருக்குச்சே அகிருத்தியகரணத்திலேயே சேர்ந்த பகவத் அவதார பாகவத் பண்ணக்கூடாதவை, அதாவது அகிருத்தியகரணம் பண்ணக்கூடாத பண்றது, கிருத்திய அகரணம் தோஷம் ரெண்டு விதம். செய்ய வேண்டியவதை செய்யாமல் விடுவது, செய்யக்கூடாதவற்றை செய்வது என்று தோஷம் பாபம் ரெண்டு விதம். அப்போ பகவத் அபச்சாரம் பண்ணக்கூடாது, பாகவதாபச்சாரம் பண்ணக்கூடாது, அசக்கியாபச்சாரம் குருக்கிட்ட படக்கூடிய அபச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, காரணம் இல்லாத அபச்சாரம் பண்ணக்கூடாது, உடனே மன்னிப்பு கேட்கணும், இது எதுவுமே பண்றது. இந்த பகவத் அபச்சாரம் பாகவதாபச்சாரம் அசக்கியாபச்சாரம் இருக்கு, இந்த அபச்சாரங்கள் அகிருத்திய கரணத்துல சேர்ந்தது. அப்படி இருக்குச்சே அதுல இருந்து பிரிச்சு எடுத்து தனியாக சொல்றதுக்கு காரணம் இது மிகவும் கொடூரமானது. அதனால ஒரு விறகு வெப்போல் திருடுறதும் ரத்தம் திருடுறதும் ஒண்ணும் இல்லை. அப்போ திருடுறது என்பதுக்குள்ளதான் விறக திருடினாலும் வெக்கலை திருடினாலும் திருடுதான், ரத்தத்தை திருடினாலும் திருடுதான். ஆனால் திருடுன்னு பொதுவா சொல்லாமல் அதை பிரிச்சு எடுத்தது அது பெரிய திருடு, ரத்னாபகாரம் பெரிய திருடு என்பதை காட்டுறதுக்காக. ஒரு காய்கறிக்காரி கழுத்துல இருக்க செயினை திருடினாலும் திருடுதான், போலீஸ் பெண் போலீஸோட கழுத்துல இருக்க செயினை திருடினாலும் ஒண்ணுதான். ஆனால் அது பெருசு. ஏன்னா போலீஸ் கழுத்துல இருக்கக்கூடிய செயினையே நீ திருடுற அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளவு நெஞ்சு உரப்பு இருக்கும். நல்ல ஜட்ஜா இருந்தா காய்கறிக்காரி, அதனால போலீஸுக்கு முன்னாடி பெரியவோ காய்கறிக்காரி மட்டும் நட்டம் இல்லை, உண்மையான கெட்டிக்கார ஜட்ஜா இருந்தா 2 கேஸ் வருது. 2 சவரன் நகையை தான் 2 பேர் திருடினான். ஒருத்தன் காய்கறி விற்கிற கன்னியம்மா கழுத்துல இருந்தத திருடினான், இன்னொருத்தன் போலீஸா இருக்கக்கூடிய பட்டம்மா கழுத்துல திருடினான். அந்த 2 சவரன் இதுதான் நகைதான். ஜட்ஜ் என்ன பண்ணுவான், இந்த காய்கறி வித்தவனுடைய கழுத்துல திருடினவனுக்கு 3 மாசம் ஜெயில் கொடுத்தா, அந்த போலீஸ் பெண் போலீஸோட கழுத்துல திருடினவனுக்கு 6 மாசம் கொடுக்கணும். ஏன் என்று சொன்னால் எந்த வஸ்து திருடினார், போலீஸ் கழுத்துல இருக்க செயினையே திருடானா இவன் எவ்வளவு கொடூரமானவன் என்று கொடுக்கணும். அந்த மாதிரியாக எல்லாம் அகிருத்திய கரணம் தான். ஆனாலும் அந்த அகிருத்திய கரணத்துல இதெல்லாம் ரொம்ப கொடூரமானது என்பதை காட்டுவதற்காக தான் பகவதபச்சாரம். பகவதபச்சாரத்தை விட கொடூரமானது பாகவதாபச்சாரம், பாகவதாபச்சாரத்தை விட கொடூரமானது அசக்கியாபச்சாரம். ஆகையினாலே ஏதோ பெருமாளத்துல அபச்சாரம் பண்ணுறதுக்கும் ஒரு பாகவதாரத்துல அபச்சாரம் பண்ணுறதுக்கும் நம்ம ஆச்சாரியாளுக்கிட்டே அபச்சாரம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? யாருக்கோ சாதம் போடாததுக்கும் அம்மாவுக்கு சாதம் போடாததுக்கும் பாபம்னா, வாசல பிச்சைக்காரி வந்து கேட்டா அவளுக்கு சாதம் போடல அதுவும் பாபம் தான், அம்மாவுக்கு சாதம் போடல, 2 பேருக்கு சாதம் போடலன்னு சமமா இருக்காரும் அவளுக்கு சாதம் போடாததுக்கும் அம்மா சாதம் போடாததுக்கும் ஒரே பாபம்னா வராதோம். அதனால அப்படி அந்த இடத்துல அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு அவன் பயந்து போய் எப்படியானால் சகேதி மத்வா பிரசவம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயாத்மாத பிணையரவாப்பின்னு க்ஷமாபணம் பண்ணிட்டாரோ அது மாதிரி இவாளும் இந்த இடத்துல என்ன கேட்டா அறியாத பிள்ளைகளும். ஆனால் அறியாத பிள்ளைகளும் சிறுபேர் அழைக்கிறவும் சீரியல்லாதே இல்லை. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தம்மை சிறுபேர் அழைக்கிறவும் சீரியர்களாதே. சிசுபாலனை போல தப்பு பண்ணல, நாங்க அர்ஜுனனை போல தப்பு பண்ணுறோம். சிசுபாலனும் தப்பு பண்றதுதான், அர்ஜுனனும் தப்பு பண்ணிருப்பான். பெருமாளை வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை. சிசுபாலன் விஷம் கேட்பார் செவிசிறு கீழ்ம விஷவுகளே வையும் சேர்ப்பால் பழம் பகவன் சிசுபாலன் திருவடி காட்பாளர் என்ற தன்மை அறிவார் இருந்தன. அதாவது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாரும் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவிசுறு கீழ்ம வசவுகளே வையும் சேர்ப்பால் பழம் பகவன் சிசுபாலன் திருவடி காட்பால் அடைந்த தன்மை அறிவாத இருந்துமே. நம்மாழ்வார் சாய்கிற சிசுபாலன் பெருமாளை அடைஞ்சான்றத கேள்விப்பட்டாவும் கூடவா நீங்கோ பெருமாளை ஆசிரிக்காத மற்றவாகிட்ட ஆசிரிக்கோ, பெருமாளுடைய குணத்தை காது கொடுத்து கேட்காத மற்றவாருடைய குணத்தை காது கொடுத்து கேட்கோ. கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்போம் கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பால் பழம் பகவன் சிசுபாலன். சிசுபாலனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்றேன், அதுக்கு நம்ம ஆச்சாரியால் அழகாக நாம இருந்தா என்ன பண்ணுவோம், கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பார். சிசுபால கிருஷ்ணனை தூஷிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா கேட்கிறவாளுடைய காது சுடும், காதுல புகை வருதுன்னு காட்டுறாங்க. சினிமாவெல்லாம் காதுல புகை வரா மாதிரி காட்டுவான், ரொம்ப அவனுக்கு கடுப்பானா காதுல புகை வரா மாதிரி காட்டுறானே. ஆழ்வார்கிட்ட பழக்கம் கேட்பார் செவி சுடும் காது சுட்டு கூடும். சிசுபால கிருஷ்ணனை வெய்ய ஆரம்பிச்சான்னா கேட்கிறவா காது சுடும். அப்படி வெய்யக்கூடிய சிசுபாலன்
அப்படின்னு நாம இருந்தா அர்த்தம் அந்த பாசுரத்துக்கு. கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும். உலகத்துல ஒருத்தரை பத்தி 10 தூஷணம் பண்ணா ஏதோ ஒண்ணு நடுவுல நல்லது சொல்லுவான். கிருஷ்ணா பத்தி எல்லாம் தோஷம் தான் சொல்லுவான். 100 சென்டென்ஸ் பயன்படுத்தினான்னா முதல் சென்டென்ஸோட 2வது சென்டென்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கும், 3வது சென்டென்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கும். 100 சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் கூட ஏதோ ஒரு விஷயத்துல கிருஷ்ணன் கூட ஒத்து போற மாதிரியே இருக்காது. கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பார்கள். அவ அப்படி சொன்னா கேட்பார் செவிசுகு கீழ்மை வசவுகளேன்றதுக்கு இப்படி அன்வயம் பண்ணார். கீழ்மை வசவுகளே கேட்பார் செவி சுடும். சிசுபாலம் பேசுறது கேட்கிறவா காது சுடுபடியாக இருக்குன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு நல்லதை கண்டாலே பிடிக்காது. ராமாயணம் சொல்றேன், ஊர் வம்பளப்பு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் சொன்னா சப்பை போட்டுட்டு கேட்டுருப்பா, இன்னும் புரோத்சாகப்படுத்துவா. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பா. சரி இவ்வளவு நாள் ஊர் வம்பளப்பு ஏதோ கொஞ்சம் ஒரு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் பார்ப்போம், நம்மாழ்வார் ஸ்ரீசூக்தி ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னா எனக்கு வயிற்று வலி ஸ்டொமக் எழுந்துக்குவா. நல்லது காதுல விடவே விடாது, கெட்டதை கேட்கறதுல அவ்வளோ சுவாரஸ்யம். நல்லதை காதுல வாங்கவே மாட்டார். அப்படி கீழ்மை வசவுகளே கேட்பார். யாரு காது சொல்றதுன்னா நல்லவா காது சொல்றது இல்லை. எவனுக்கு நல்லதை கண்டாலே பிடிக்காதோ, கெட்டதையே நான் இப்போ ஊஞ்சல் உற்சவம் நின்றுபடாது நம்ம காலத்துக்கு அப்புறம்னு ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு. அது மாதிரி நம்ம காலத்துக்கு அப்புறம் நாஸ்திகவாதம் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுல அதுக்கும் ட்ரஸ்ட் இருக்கு. ஏதோ 1000 எங்கேயோ பார்த்தேன் 1500 கோடி ரூபாய் இருக்கான் ஒரு ட்ரஸ்ட்ல, அதாவது நாஸ்திகாருடைய ட்ரஸ்ட்ல. ஏன்னா அந்த நாஸ்திகவாதம் விட்டுறக்கூடாது. அவளுக்கு அந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் சொல்லக்கூடாது. அவளுக்கு அந்த கொள்கை கொண்ட ஜனங்களை உருவாக்கணும், மேல மேல தொடரணும்னு ட்ரஸ்ட் எதுக்கு வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஆகினால நல்லதுக்கும் ட்ரஸ்ட் ஃபார்ம். ஊஞ்சல் உற்சவம் நம்ம காலத்துக்கு அப்புறம் நடக்கணுன்றதுக்கு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாருக்கா, நம்ம காலத்துக்கு அப்புறமும் தெய்வ தூஷணம் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாரு. அப்படி ஜீவனம் வைப்பாரு சொல்றாரு. நம்பில்ல நம்ம காலத்துக்கு அப்புறம் பகவத் துவேஷப்பட்டு பகவான வெய்யறதுக்கு 4 பேர் இல்லாம போயிடக்கூடாது, அவளுக்கு பழப்புக்காக ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும்னு ஒரு வைப்பு நிதியை வைக்கிறவா இருக்கால. அப்படி வைப்பு நிதியை வச்ச ஒருத்தன் காது கூட சுடுமா சிசுபாலம் பேசினான். சாத்விகாலுக்கு காது சொல்றது இல்ல. எவன் அப்படின்னா அவன் அவ்வளவு மோசமா பேசுவான். எவன் ஒருத்தன் மேல் காலத்திலேயே நாஸ்திகவாதம் தொடரணும் என்பதற்காக ஒரு ட்ரஸ்ட ஃபார்ம் பண்ணி வைப்பு நிதியை வச்சிருக்கானோ அவன் காது சுடுமா. அவன் கூட சொல்லுவான், என்னதான் விஷாலம் சிசுபாலம் இப்படி வெய்யப்படாது, ரொம்ப கீழ்மழமா இறங்குறான் அப்படின்னு அவன் கோஷ்டியை சேர்ந்தவன் காது சுட்டு அவனே சிசுபால வெய்யும்படியாக விஷாந்தாலே. அப்படி வெய்யல, நாங்கள் அன்பினால் சிறுவே இருக்கோம். அர்ஜுனனை போல நீர்மையினால நீ க்ளோஸா பழகிறதுனால அவன் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படிங்கிற ஒரு அத்தா அம்மாச்சி உறவு அங்க, நீ எங்க கூடவே வந்து எங்காத்துக்கு வந்து நீ க்ளோஸா பழகிறதால நாங்கள் பண்ணிட்டோம். உங்ககிட்ட இருந்த அன்பினாலே நாங்கள் சிசுபால போல தேசத்தால ஒன்ன தேசிக்கல, அன்பினாலே சிறுபேர் அழைத்தனவும் சீரியர்வாது. ஆகினால் பிறவி புரந்துனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. எங்க கிட்ட எந்த அளவுக்கு நிறை இல்லையோ அந்த அளவுக்கு ஒரு இடத்துல குறை இல்லை. அப்போ நீ எதவானாலும் சரி கட்டக்கூடியவன். ஆகையினால இப்படி இருக்கிறதுனாலே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. நாராயணனாக இருந்த அது பரத்துவத்தை சூச்சிக்கக்கூடிய நாமம் வைகுண்டத்துல நாராயணனாக இருந்தது மாத்திரம் இல்லாமல் இங்கு வந்து பசுக்களை மேய்ச்சு எங்களோட ஒரு பாந்த மாறி தேவதைகளால சிரிக்கப்பட்டவனாக எங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்து எங்களோட கலந்து பழகிற கோவிந்தனே உன் தன்னோடு நீங்க எல்லாம் சொல்றோம். எனக்கு பட்சபாதம் வராதா? உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கைங்கரித்த கொடுக்குறேன், நிச்சய கைங்கரித்த கொடுக்குறேன். அடுத்த பாசத்தை நிச்சய கைங்கரித்த பிரார்த்திக்கிறான். கொடுத்தா இப்ப என்ன பண்ண, குவாலிபிகேஷனே இல்லாதவனுக்கு உத்தியோகத்தை கொடுத்தா அது என்ன ஆகும்? தவறாகுமே. ஆகையினால அவ வந்து வெய்ய மாட்டாளா? லோகத்துல பட்சபாதம், பகவானுக்கு பட்சபாதம் வராதா அப்படின்னு சொன்னா அதிகாரி பேரை கொடுக்கப்பா நாங்க உங்களுடைய இன்னொன்னு ஒரு க்ஷணம் பிரார்த்திச்சுட்டா நான் நிச்சய கைங்கிறத ஒன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடு உறவு உறவேல் ஏல் என்பது அசை சொல்லாக வச்சுக்கலாம். உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று ஏல் என்பதை அசை சொல்லா வச்சாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா உறவேல் உறவோ என்றால் என்று அர்த்தம். லோகத்தில் இருக்கக்கூடிய உறவுக்கும், அதாவது ஏல் என்பது
வைலட்சணியத்தை காட்டுவது. எங்கனம் மாறுபட்டது கிருஷ்ணனான உனக்கும் எங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே உள்ள உறவானது உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பா பிள்ளை கணவன் மனைவி முதலிய உறவோடு எங்கனம் மாறுபட்டது என்பதை அந்த ஏழு என்கிற அந்த சொல் காட்டுவதாக வச்சுக்கலாம். அப்ப ஏழு என்பதை அசைச்சொல்லாக வைத்துக் கொள்ள வேண்டாம். உறவோ என்றால் அப்படின்னா அர்த்தம் இந்த உறவு எதையோ மற்ற உறவோட மாறுபட்ட உறவு என்பதை காட்டுது. உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, இங்கு ஒழிக்க முடியாது. அதுவும் நீ இங்க ஆயர்பாடியில என்னோட பிறந்த பிற்பாடு உன்னை பத்தி பூர்ணமாக நாங்க தெரிஞ்சு கொண்டாவுக்கும் தெரிஞ்சு கொண்ட பிற்பாடு ஒழிக்க ஒழியாது. நாங்கள் எங்களாலையும் ஒழிக்க முடியாது, ஒன்னாலையும் ஒழிக்க முடியாது. சர்வசக்தனாக இருக்கிற ஒன்னாலையும் இந்த உறவு ஒழிக்க முடியாது. ஏன்னா இந்த உறவு அப்படிப்பட்டது. ஏன்னு சொன்னால் இந்த உறவு லோகத்திற்குரிய உறவு ரெண்டு பேரும் முடிச்சுக்கணும், மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீக்கிரம் கொடுத்துறான் டைவர்ஸ. ஒருத்தர் மட்டும் சொன்னா 4 இருக்கு பண்றான். ஆனா டைவர்ஸா இருக்கு யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் ஆயிருக்கு. அத மாதிரியாக ஜென்மம் வரும்போது உறவு வருது, மரணம் வரும்போது உறவு போயிடுது. சரீரம் இருக்கிறவரை அந்த உறவு, சரீரம் போனா உறவு போயிடுது. இந்த உறவு அப்படிப்பட்டதல்ல. உந்தன்னோடு உறவே எனக்கு இங்கு ஒழிக்க முடியாது, உனக்கு இங்க மியூச்சுவல் டைவர்ஸும் பண்ண முடியாது இந்த இடத்துல. அப்போ அம்மாவுக்கு கடசாதம்னு சொன்னா, அதாவது யாரோ ரொம்ப தப்பு பண்றா, பழைய காலத்துல இதை பண்ணுவா, அதனால மற்றவாளுக்கு பயம் வரும். ஏதோ ஒரு தப்பு பண்றா அப்படின்னா அவளை கூடவே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னும் அது நமக்கு கெடுதல். ரெண்டாவது என்ன கெடுதல் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்துல ஒரு இது பால் பக்கத்துல புளிய வைக்கக்கூடாது, உப்பை வைக்கக்கூடாது. அது பட்டுச்சுன்னா பால் கெட்டு போயிடும். பால் வைக்கிறதுக்கு தனியாக வைக்கிறோம். இப்போ குழம்பு பக்கத்துல வைக்கிறோம், எடுக்கும் போது சாப்பிட்டு எடுக்கும் போது கரண்டில இருந்து 2 சொட்டு குழம்புல போட்டீங்கன்னா ஒன்னும் போயிட போறது இல்லை. குழம்புல இருந்து 2 டிராப் சாப்பிட்டு போட்டீங்கன்னா ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா பால் பாத்திரத்தை ஏன் தூர வைக்கிறோம்? பால்ல இது போட்டீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக தூரம் வைக்கிறோம். அப்ப என்ன ஆகுனா, கெட்டவாளை ஒதுக்கி வைக்கல அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே எல்லாரும் அவாத்துலயும் இது நடந்துருக்கும், இவாத்துலயும் இது நடந்துருக்கும், நம்மாத்துல நடந்தா பரவாயில்ல, இது ரைட்டா பண்ற புத்தி வந்துடும். அதாவது பழைய காலத்து மனுஷனாளுக்குலாம் கருணையே கிடையாது. அவ இப்படிலாம் ரொம்ப ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு நாம அவால சொல்றோம். அவா அப்படிப்பட்டவா கிடையாது. நம்ம விட ஒண்ணு மட்டும் நன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம விட நம்ம பெரியவா அதிக லௌகியம் தெரிஞ்சவா. ரிப்பீட்டடா சொல்றேன், வைதிகாலுக்கு தெரிஞ்ச லௌகியம் லௌகிகாலுக்கு வைதிகம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. லௌகிகம் தானா கூட வரும். அந்த லௌகிகம் கூட வைதிகாலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு லௌகிகாலுக்கு இருக்காது. அப்பா சொல்லுவார், நல்ல வைதிகனா இருந்தான்னா அவன் கிட்ட ப்ராப்ளமே இல்லைங்க. கட்டாங்கட்டா வைதிகம் இருந்து கொஞ்சமும் ஞானம் இல்லாத இருக்கிறவா தான் மற்றவாளுக்கு கஷ்டம் கொடுப்பார். அது பகவானை சரியா புரிஞ்சுவிட்டா அந்த வைதிகம் கிட்ட ப்ராப்ளமே இல்லை, கொஞ்சமாவது காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கேவல அனுஷ்டானம் இருந்துட்டு ஒரு சிலரை குந்தி பார்த்து குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கி தானும் கஷ்டப்பட்டு மற்றவாறு கஷ்டப்பட்டுவா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவர் ஆச்சாரத்துக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அப்படின்னா சாஸ்திரத்தை சரியா தெரிஞ்சுட்டு பகவானை சரியா புரிஞ்சுட்டவா லௌக்கியம் நன்னா தெரியும், அவளுக்கு தெரியாமல் போகாதுங்கிறதுக்கு அப்பா சொல்லுவேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வைதிகாலுக்கு லௌக்கியம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அதை ஏன் பண்றாங்கன்னா மற்றவாளுக்கு ஒரு பயம் வரும், அதனால ஒரு பயம் வரும். இப்போ அது இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா எல்லாரும் மறுப்பிப்பனா இருப்பாங்க. அது மற்றவாளை கெடுக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. ஆகையினால ஸ்கூல்ல கோல்டு மெடல் வாங்கினவாளுக்கு யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் கொடுக்கறது, ஒருத்தனை ஃபெயில் ஆகிறது, இன்னொரு வருஷம் அவனை வேஸ்ட் பண்ண வைக்கிறது. அவ பாரு என்ன கருணை இல்லை, ஃபெயில் ஆகிட்டா 3 வருஷம் அவன் வாழ்க்கையில 1 வருஷம் அவனை வேஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி கிடையாது. ஆகையினாலே எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த உறவானது அப்போ கடசார்த்தம்னு ஒரு சார்த்தம் பண்ணுவா, அதை கூட அம்மாவுக்கு பண்ணக்கூடாது. அம்மா பதிச்சையா இருந்தா கூட பண்ணக்கூடாது. இந்த சரீரத்தால வந்த உறவுலேயே கூட சுவாமி தேசிகன் அதாவது ஒரு சில சாஸ்திரம் தெரியாத முரட்டுத்தன ஆச்சாரம் அது மாதிரி வச்சுட்டு வர அம்மாவை தள்ளிடலாமா? அம்மாவை தள்ளக்கூடாது. அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணாத, கைங்கரியம்னா நான் பரமச்சாவத்து பண்ற கைங்கரியம் இல்லை, அவனுக்கு சுசூஷை பண்ணியே ஆகணும். அம்மா மாதா பிதா யுவதையா, நான் ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு வச்சுக்க வேண்டாம். சுவாமி தேசிகன் ஆளவந்தார் ஸ்லோகத்துல நம்மாழ்வாருக்கு ஆளவந்தார் சாட்சிய ஸ்லோகம் மாதா பிதா யுக்தையா தனையாக விபூதிகின்ற இடத்துல ஒரு பிரமாணத்தை எடுத்துக்காட்டு. அந்த ஆதரம் தெரியல, அங்க ஸ்பஷ்டமா இருக்கு. எங்க அம்மா நல்லவளா இருந்தா நான் அவங்களுக்கு சுசூஷை பண்ணுவேன், எங்க அம்மா நல்லவளா இருந்தா அவங்களுக்கு சோறு போடுவேன், அவ சரி
இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. அம்மா விஷயத்துல இந்த பேச்சையே பேசாதேங்கிற சுவாமி தேசிகன். பதித்தையாக இருந்தாலும் கூட ஒரு பிரமாணம் எடுத்து காமிச்சிருக்க சுவாமி. அப்படிதான் அர்த்தம். அம்மா விஷயத்துல அம்மாவை சொரூப சிக்ஷை பண்றது, அம்மா விஷயத்துல கோண புத்தியை வச்சுட்டு பேசுறது இதெல்லாம் கூடவே கூடாது. எந்த விஷயத்துல சரீரத்தால ஒரு உறவு ஏற்பட்டதோ அந்த சரீரத்தால ஏற்பட்ட உறவு விஷயத்திலேயே அம்மாவுக்கு ஸ்பெஷல் ரூல் சொல்றது சாஸ்திரம். அம்மாவை தள்ளுறேன்னு தள்ளவே கூடாது. பிள்ளைய தள்ளலாம், பொண்ணை தள்ளலாம், யாரை வேணாலும் தள்ளலாம், அம்மாவை தள்ளக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா அப்ப அம்மாந்த ஸ்தானம் எவ்வளவு வசந்தது. இப்போ செயற்கையாக ஏற்பட்ட உறவுலையே அம்மாவுக்கு தரிசனம் கிடையாது. ஒரு விஷயத்துல இதை கேட்கவே வேண்டாம். யாரு ஒரு விஷயத்துல உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நான் மாத்திரம் இல்லை, நான் சர்வத்தியல் இல்லை, சர்வசக்தன் இல்லைன்ற மாத்திரம் இல்லை, ஒன்னாலையும் ஒழிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நீ ஒழிச்சு பாரு, நீ ஒழிச்சு பாருங்க. நீ ஒழிச்சு பார்த்தா நாராயணன் நாம போயிடும். நார சப்தத்துல நாரங்களுக்கு அயனம் இருப்பிடமாக இருப்பவன், நாராயண சப்தத்துக்கு சர்வ விதமான பந்துவாக இருப்பவன், இயற்கையிலேயே உறவாக இருப்பவன், எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கோள நெருக்கி அவருயிர் செலுத்த எம்மன்னல் பம்புலாம் சோலை தஞ்சை மாமணி கோயிலே பம்புலாம் சோலை தஞ்சை மாமணி கோயிலே வழங்கி நம்பிகான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம். நாராயண சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சுபாலோபனிஷத்து சொல்றது. சர்வவிதமான பிராதா நிவாசா சரணம் சுகித்து நாராயணகான் உபனிஷத்து சொல்றதே அவர். அந்த 10 பாசுரமும் உபனிஷத் சாரம். ஆக்சுவலா பெருமாளுக்குலேருந்தே அஷ்டாட்சத்தை பெற்று சொல்றாரு. எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானால் எத்து சாய்கிறார் நம்ம கலியன் சாய்கிறார். அந்த ரீதியில நன்றாக நான் உன்னை என்று இலேன் கண்டாய், நாரணனே நீ என்னை என்று இலை. நாரணனேன்ற அந்த சம்போதனம் இருக்க கருத்துடை விழியது, அதாவது கேதுகர்ப்பமான சம்போதனம். அது நமக்கு திருமணி ஆழ்வார்கள் ஏதோ ஒரு பதத்தை போனோம் ரேண்டமா போனோம் பாக்கலன்னு இல்லை. நன்றாக நான் நாராயணா உன்னை சொல்ற கேட்டுக்கோ, நான் உன்னை எந்த இலை. ஏன்னா நீ எனக்கு ஆதாரம், நாரங்களுக்கு ஆதாரம், நான் நாரம், எனக்கு நீ அயனம். அப்போ எனக்கு ஆதாரம் இல்லாத போனா உனக்கு நாராயணன்ற பேரே போயிடும். அது மாதிரி நாரணனே நீ என்ன என்று இலை, நீங்க நான் உனக்கு வாசஸ்தானம். அப்போ நான் இல்லைன்னு சொன்னா உனக்கு நாராயண சப்தம் வராது. உன்னையும் எனக்கு உறவை பிடிக்கவே முடியாது. நாராயண சப்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு சாய்கிறார். அதனால அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா உந்தன்னோடு உறவே அந்த ஏல் என்கிற சொல்ல அசை சொல்லாக கொள்ளாமல் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உறவுக்கும் மற்ற உறவுக்கும் தாய் என்கிற உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனைவி குழந்தை பெண் என்கிற உறவுக்கும் தாய் என்கிற உறவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி அந்த தாய் கூட தாயை விட முடியாது. ஆனா மரணமான தாய் நாம பிரிஞ்சிடறோம். ஆனால் பகவான எப்பயுமே பிரிய முடியாது. அந்த தாயுடைய உறவை விட பெரிய உறவு பகவானுடைய உறவு. ஏன்னா தாய் என்கிற உறவு கூட சரீரத்தால உண்டானது. ஆனா சாஸ்திரம் அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்து அந்த உறவை முடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது. அது சாஸ்திரத்தினால வருது. இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய எல்லா உறவும் செயற்கையான உறவு, இது மட்டும் இயற்கையான உறவு. அதால்தான் நாங்க கேட்கிறோம், பிரபத்தியில 5 விதமான சந்தேகம். அவ்வளோ நாள் பண்ண வேண்டிய பக்தி யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய மோட்சத்தை பெருமாள் ஒரு நாள் போய் ஒரு க்ஷணம் பிரபத்தி பண்ணி வந்துட்டா கொடுப்பானா என்று கேட்டால் இந்த உறவு தான் காரணம். பிரபத்தியில வரக்கூடிய சந்தேகங்களும் அந்த சந்தேகத்துக்கு பரிகாரமும் சாய்க்கிறேன். அப்ப இவ்வளவு சின்ன உபாயம் பெரிய பலனை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு சுவாமி என்ன சொல்ற ரகசிய சாரத்துல விசாரம் பண்ணும்போது இந்த உறவு ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவு காரணம். ஒரு அப்பா இருக்க, அவர் பல கோடி சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கார். புள்ள அடங்கா பிடாரி. அவன் என்ன பண்ண இந்த பையனுக்கு கொடுக்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இவன் அழிப்பான் குடிப்பான், இவனுக்கு நான் கொடுக்கணுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இவன் கையில போகக்கூடாது. மொத்தத்தையும் நான் அறக்கட்டளை எழுதி வச்சுடுறேன், ஒவ்வொரு கோவிலுக்கு ஏதாவது கட்டளை எழுதி வச்சுடுறேன் அப்படின்ற வக்கீல கூட்ட உயிரும் எழுதிட்டார். இப்போ அந்த பிள்ளை ஒருத்தரை புருஷகாரமா கொண்டு வரான். அவன் ஓடி போனவன் பிள்ளை வரான். அந்த கூட வந்தவர் சாத்விகர். இல்ல சுவாமி உங்க பிள்ளை அன்னைக்கு அப்படி இருந்தான், இன்னைக்கு திருத்திட்டான், பண்ணதெல்லாம் தப்புன்னு எடுத்துட்டான், இப்ப அவன் திருத்தி வந்திருக்கான், உங்க காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கறான் அப்படின்னு உடனே அவர் தான் பிள்ளை உழுந்து சேவிக்கிறான். பார்த்தா அன்னைக்கு மோசமா இருந்தோம், இன்னைக்கு திரும்ப இருக்கான், சமாஷம் பண்ணிட்டு இருக்கான், நேர்மையா ஆயிட்டான், அந்த கெட்ட வழக்கெல்லாம் விட்டுதான்னு தெரியுது. உடனே அந்த ஏற்றி வச்சிருந்த உயில் இருக்க அந்த உயிரை அப்படியே சுக்குநூறா கிழிச்சு போட்டுடுற. என்னாச்சு? பெருமாளுக்கு எழுதி வச்ச சொத்தை கிழிச்சு போட்டேன். அவன்
விழுந்தது எத்தனை நாழி, பிள்ளை விழுந்தது எத்தனை நாழி, ஒரு க்ஷணம் அவன் மாறி கெட்ட வழக்கத்தெல்லாம் விட்டு அப்பா காலில் விழுந்தது ஒரு க்ஷணம். இந்த 4 தடவை சேவிக்கிறதுக்கு கண்ண ஜலம் விட்டு அவன் சேவிக்கிறான். நான் பண்ணது தப்புப்பா, உம்மை விட்டு போனது தப்பு, நீ சொல்றத கேட்காத அடங்கா பிள்ளையா இருந்தது தப்புன்னு ஒரு க்ஷணம் சேவிக்கிறான். உயிரையே கிழிச்சு போட்டுடுற. அந்த கோடிக்கணக்கான பணமும் இவனுக்கு வந்துடுறது. ஏன் வந்தது? பக்கத்தாதி பிள்ளை சேவிக்குது, மாமா மாமா உங்க பிள்ளை தான் சரியில்லைன்னு நீ கோவிலுக்கு எதுக்கு எழுதி வைக்கிற? நான் உங்க 1000 தடவை சேவிக்கிறேன், எனக்கு எழுதி வைக்கும். எதுக்கு கோவிலுக்கு? உனக்கு நான் ஏன்டா எழுதி வைக்கணும், நீனா என் பிள்ளையா அப்படின்ட்டு அவனுக்கு எழுதி வைக்காத கோவிலுக்கு எழுதி வைக்கிறேன். அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கிற உறவு சின்ன உபாயத்துக்கு பெரிய பலனை கொடுக்கும். உறவு இல்லாத விஷயத்துல பெரிய உபாயம் கூட பக்கத்தாதி பிள்ளை சொல்றான், நான் உங்க 1000 தடவை சேவிக்கிற சொத்தை எனக்கு நீ மொத்த சொத்தையும் எழுதி வைப்பாடா சாமி, உனக்கு 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 50 கோவிலுக்கு 1 கோடி பிக்சட் டெபாசிட் போடுறாரு, அவ்வளவு வாண்டாம், காத்தால இருந்து சாயங்காலம் வரை உங்க சேவிக்கிறேன், எனக்கு 1 கோடி எழுதி வைக்கணும், உடகேடா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே பிள்ளை என்ன பண்ணா, உயிர் எழுதி வச்சாச்சு எல்லாம், அவன் சேவிக்கிறான், கண்ண ஜலம் விட்டு ஆடலாம், உடனே அவ்வளோ 50 கோடி ரூபாய்க்கு எழுதி வச்சு உயிரையும் கிழிச்சு போட்டுருவேன். இது என்ன காரணம்? உறவு காரணம். அதனால எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் நேற்று வரை பார்க்காமல் அவன் பாவம் முடியாம இருக்கான். அப்ப என்ன பண்ணா, பெருமாள் பக்தியோகம் பண்ண வேண்டிய ஸ்தானத்தை பக்தியோகம் பண்ணியிருந்தா நாம சரணாகதி என்ன பண்றோம், எனக்கு மோட்சம் வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு முடியல, உனக்கு சேஷபூதன்னு தெரிஞ்சு விட்டேன், உனக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற ஆசை இருக்கு, ஆனா என்னால பக்தி யோகம் அனுப்பிக்க முடியல, பக்தி யோகம் அனுப்பிச்சா நீ எந்த பலனை கொடுப்பியோ அந்த பலனை உன் கருணையால பக்தி யோகம் அனுப்பிக்காதே எனக்கு குடு என்று வேண்டணும். அப்ப என்ன பண்றான், அவன் கொடுக்குறான். இது கொடுக்குறதுக்கு பிரதான காரணம் ஏற்கனவே நாம சேஷன், அவன் சேஷி. சேஷபூதமான வஸ்துவை காப்பாற்றுறது சேஷியினுடைய கடமை, உரிமை, கடமை, பிராப்தம் அவனுக்கு. அவன் காப்பாற்றாத போனால் அவனுக்கு சேஷித்துவம் சித்திக்காது. ஆகையினாலே அப்படி இருக்கிறதுனால அந்த உறவையும் சொல்றான், தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆகையினால நீ நினைச்சாலும் முடியாது. அதனாலதான் இந்த உறவை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆழ்வார் எங்க பார்த்தாலும் எல்லா ஆழ்வாரும் இந்த உறவை சொல்லிடுறான். 10 பாசனம் எழுதிட்டே குலசேகர ஆழ்வார் கற்பூரம் பதிகம். அதனால இது எதுக்காக தெரியுதுன்னு சொன்னா, பிரபத்தியில கலிபுரத்துல நம்மளால பக்தியோகம் பண்ண முடியாது, பெருமாள் காலில் உருந்தாகணும். இப்ப ஆழ்வார் பாசுரங்கள்ல இந்த உறவை பத்தி சொல்லியிருந்தா தெரிஞ்சுட்டா, ஆழ்வார் பாசுரங்களை சேகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிரசங்கம் போகணும்னு பண்ணா மோட்சம் வருமானு நினைக்கிறவன் ஆழ்வார் பாசுரங்கள் இந்த உறவை பத்தி அவ சொல்றதெல்லாம் சரியா புரிஞ்சுட்டான்னா, நான் பரதம் பண்றேன் அவனால எப்படி மோட்சம் கொடுக்க முடியாதுன்னு இந்த கேள்வி மாறி போயிடும். ஆழ்வார் சீர்திருத்திர வாசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சந்தேகம் மட்டும் போகாது. முதல்ல என்ன நினைப்பான், ஒரு நாள் படிக்கிற பரமாத்மத்துக்காக மோட்சம் கொடுப்பான் இப்படி நினைச்சிட்டு இருக்கவன் அந்த உறவை ஆழ்வார்கள் சாட்சிய பிரகாரம் தெரிஞ்சு விட்டான்னு சொன்னா, நான் பிரபத்தி பண்ணா அவனால எப்படி மோட்சம் கொடுக்காத போயிட முடியும். இப்படி நினைக்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் நம்முடைய இந்த ஆழ்வார் பாசுரங்கள் அந்த உறவு. அதனால அப்படிப்பட்ட உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தவும் சீரியருளாதே. அதனால சஜாதியனாக நினைச்சு நீயும் வேற அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு சொன்னேன். ஆகையினால நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடு, இறைவா நீ தாராய், உனக்கு சுவாமி சொல்லி நீ தாராய் பறை என்று கைங்கரியத்தை அவசியம் நீ கொடுக்க வேண்டும். நீ தாராய் பறை, நாங்க பிரார்த்திக்கிறது சின்ன வியாஜம். இறைவா நீ தாராய் பறை என்கிற பிரார்த்தனையை வியாஜமாக கொண்டு உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவை கொண்டு இந்த அல்ப வியாஜத்துக்கே பெரிய உபாயம் பண்ணவாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலனை நீ அவசியம் எங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொன்னான். சரி, இதை கொஞ்சம் விவரணம் பண்ணுங்களேன், இந்த பலனை பத்தி விவரணம் பண்ணுங்களேன்னு அவனே சொன்ன. அடுத்த பாசுரத்துல விவரணம் பண்ண ஆரம்பிக்க, அதை நாளைக்கு பார்ப்போம். கவிதாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத தீர்த்த மகாதேசிகாய நமஹ.